வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கான 3 வாக்கியங்கள் எழுதும் பயிற்சியின் எனது 90 சர்வர் கட்டுரைகள் எனும் பயிற்சியிலிருந்து 6லிருந்து 10 வரையிலான கட்டுரை தலைப்புகளுடன் ஓரிரு வாக்கியங்களை வாசித்து மாணவர்கள் வாக்கியங்களை வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் முயற்சி. ஞாயிற்றுக்கிழமை நகரே வெறிச்சோடி காணப்பட்டது. பட மாளிகைகளுக்கு முன்தான் ஓரளவு சனங்களும் சில தேநீர் கடைகளும் திறந்திருந்தன. பிரதான வீதியில் காணப்படும் புடவை கடைகள், பலசரக்கு கடைகள் ஒன்றுமே திறந்திருக்கவில்லை. ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்திருக்கும் ஆஸ்பத்திரியை நோக்கி ஓரிருவர் செல்வதும் திரும்பி வருவதுமாக காணப்பட்டார்கள். நாய். விலங்குகளிலேயே நன்றி உணர்வு கூடிய மிருகம் நாயாகும். நாய்க்கு மோப்ப சக்தி அதிகமாகியால் திருடர்களை இலகுவில் அடையாளம் காட்டும். நாய்க்கு கேள்வி சக்தி அதிகமாகியால் மெல்லிய சந்தடிகளை விரைவாக உணர்ந்துவிடும். துவிச்சக்கர வண்டி. குறைந்த செலவில் இப்பாதையிலும் இலகுவாக பயணம் செய்யக்கூடியது துவிச்சக்கர வண்டியே ஆகும். அதற்கு 2 சில்லுகள் உள்ளமையால் அதனை துவிச்சக்கர வண்டி என்பார்கள். முதலில் ஆக்கப்பட்ட துவிச்சக்கர வண்டிகளில் முன்சில்லு பெரியதாகவும் பின்சில்லு சிறியதாகவும் அமைக்கப்பட்டது. சிறிய சில்லுக்கு மேலாக உள்ள சட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கால்களால் தரையில் மாறி மாறி உந்தி வண்டியை நகர வைத்தார். ஆற்று நீர். மலைகளிலிருந்து உற்பத்தியாவது ஆறு. மலைகளிலிருந்து வரும்போது அயலில் உள்ள மரவேர்களின் சத்துக்களால் தூய்மையாக்கப்பட்டு வருவது ஆற்று நீர். ஆற்று நீர் குளோரின் போன்ற கொல்லிகளால் கிருமி நீக்கப்பட்ட பின்பே அருந்துவதற்கு தகுதியானது ஆகும். பசு. பசு வீட்டில் வளர்க்கப்படும் சாதுவான மிருகம். பசு கன்று ஈனும். கன்றுக்கு தேவையான பாலை விட மேலதிகமாக சுரந்து மக்களுக்கும் பயன் தரும். பசுப்பால் ஒரு நிறை உணவாகும். பசுப்பாலிலிருந்து தயிர், வெண்ணெய், நெய், மோர் என்பன கிடைக்கும். நன்று மாணவர்களே, இவ்வகையில் வாக்கியங்களை வாசித்து பழகி பூரண பயன்பெறுங்கள். நன்று.